ராதே கிருஷ்ணா. சுக மகரிஷி சந்திரவம்சத்தை வர்ணிச்சிட்டு வர்றார். புரூரவசோட மகனான ஆயுவோட 5 புத்திரர்களில் 4 புத்திரர்களோட வம்சத்தை வர்ணிக்க கேட்டோம். தொடர்ந்து மகரிஷி ஆயுவோட மகனான நகுஷனோட வம்சத்தை வர்ணிக்கிறார். பரீட்சித்: உடல் பெற்ற ஜீவராசிகளுக்கு மனசோடு சேர்த்து 6 புலன்கள் இருக்கிற மாதிரி நகுஷ மன்னனுக்கும் யதி, யயாதி, சம்யாதி, ஆயதி, வியதி, கிருத்தின்னு 6 புதல்வர்கள் இருந்தாங்க. நகுஷன் தன்னோட மூத்த மகனான யதிக்கு பட்டம் கட்ட விரும்பினான். ஆனால் யதி அதை விரும்பலை. ஏன்னா பொதுவாகவே அரசு கட்டிலையும் அதோட அதிகாரத்திலையும் புகுந்த மனிதன் தன்னையே மறந்துடுறான், பரமனையும் மறந்துடுறான். இதனால் விளையிற கேடுகளை நன்கு உணர்ந்தவன் யதி. அதனால் அரசுரிமையை அவன் ஏற்றுக்கலை. நகுஷன் இந்திராணியை அடைய விரும்பினப்ப சப்த ரிஷிகளான அகத்தியர் முதலான அந்தணர்களால் சபிக்கப்பட்டு இந்திர பதவியில் இருந்து நழுவி விழுந்து மலைப்பாம்பானான். அதுக்கப்புறம் யயாதி அரசனானான். யயாதி தன்னோட 4 தம்பிகளையும் 4 நாடுகளுக்கு அரசனாக்கினான். சுக்ராச்சாரியரோட மகளான தேவயானியையும் அசுர மன்னனான விஷபர்வாவோட மகளான சர்மிஷ்டையையும் திருமணம் செய்துக்கிட்டு இந்த பூவுலகத்தை காத்துட்டு வந்தான். பரீட்சித் கேட்கிறார்: முனிவரே, அனைத்தும் அறிஞ்சவர் சுக்ராச்சாரியார். அவர் பிரம்மரிஷியான அந்தனர். யயாதியோ க்ஷத்ரியன். அந்தண பெண்ணுக்கும் க்ஷத்ரியனுக்கும் திருமணம் எப்படி நடந்தது? இந்த விவாகம் சரியல்லவே? பரீட்சித்: அசுர மன்னனான விஷபர்வாவோட மகள் சர்மிஷ்டை மிக்க அழகுடையவள். அவள் தங்களோட குருவான சுக்ராச்சாரியாரோட மகள் தேவயானி மற்றும் ஆயிரக்கணக்கான தன்னோட தோழிமார்களோட அந்த நகரில் இருக்கிற உயர்ந்த உத்தியான வனங்களில் மகிழ்ச்சியாக உலாவிக்கிட்டு இருந்தா. அந்த வனங்களில் மரங்களில் அழகான பூக்கள் பூத்து குலுங்கும். தடாகங்களில் இனிமையாக ரீங்காரமிட்டுக்கிட்டு படற வண்டுகள் மொய்க்கிற தாமரைகள் நிறைஞ்சிருக்கும். செந்தாமரை கண்ணழகிகளான அந்த பெண்கள் எல்லாருமே அங்கே இருக்கிற தாமரை தடாகத்தில் ஒருத்தர் மேலே ஒருத்தர் நீரை வாரி இறைச்சிக்கிட்டு நீர் விளையாட்டு விளையாடினாங்க. அந்த சமயம் பகவான் பரமசிவன் பார்வதி தேவியோட ரிஷபத்தின் மேலே ஆரோகணித்து அந்த வழியாக வந்தார். அவரை பார்த்ததும் வெட்கமடைஞ்ச அந்த பெண்கள் வேகமாக கரையேறி தங்களோட ஆடைகளை எடுத்து உடுத்திக்கிட்டாங்க. பரபரப்பில் அரசகுமாரியான சர்மிஷ்டை குரு புத்திரியான தேவயானியோட ஆடையை தன்னோட ஆடைன்னு நினச்சி உடுத்திக்கிட்டா. இதை பார்த்த தேவயானி கோபத்தில் கொதிச்செழுந்தா. அடியே, தாசியான இந்த சர்மிஷ்டை என்ன காரியம் செய்துட்டா பார்த்தீங்களா? வேள்விக்கான அவியுணவை நாய் கவர்ந்துட்டு போகிற மாதிரி என்னோட ஆடையை இவ உடுத்திக்கிட்டாளே. அந்தணர்கள் தங்களோட தவ வலிமையால் இந்த உலகத்தை படைச்சாங்க. பரம புருஷனான பரமாத்மாவோட திருமுகமாக விளங்குறவங்களும் இவங்களே தான். ஒளி ரூபமான இறைவனை என்றென்றைக்கும் தங்களோட இதயங்கிற தாமரையில் வச்சு ஆராதிக்கிறவங்களும் இவங்களே தான். வேதங்கள் சொல்கிற நல்ல நெறிகளை உலகுக்கு எடுத்துச் சொல்கிறவங்களும் இவங்க தான். இந்திரன் முதலான 8 திசை தேவர்களும் அந்த அந்தணர்களோட திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி சேவை புரியறாங்க. இது மட்டுமா, திருமகள் கேள்வனான பரம பாவனான அகில லோக நாயக்கனான பகவான் ஸ்ரீமன் நாராயணனுமே கூட இவங்களை வாழ்த்தி வணங்கி துதிக்கிறார். இப்படிப்பட்ட பெருமைகளை கொண்ட அந்தணர்களுமே கூட கொண்டாடுற சிறந்த பிருகு வம்சத்தவங்க நாங்க. இவளோட தகப்பனாரோ அசுர மன்னன், எங்களோட சீடன். உபநயன சடங்கு நடக்காத ஒருத்தன் வேதம் கத்துக்கிற மாதிரி தகுதியற்ற இவள் என்னோட ஆடையை உடுத்திக்கிட்டாளே, இது என்ன அநியாயம்? தேவயானி இப்படிப்பட்ட இழி சொற்களை சொல்ல இதை கேட்டு சினமடைஞ்ச சர்மிஷ்டை அடிப்பட்ட நாகம் மாதிரி சீறி பெருமூச்செறிஞ்சு உதட்ட கடிச்சுக்கிட்டு சொன்னான்: பிச்சைக்காரியே, உன்னை பற்றி தெரிஞ்சிக்காம ரொம்பவும் அதிகமாக புகழ்ந்துக்கிறியே.
காக்கையும் நாயும் உணவுக்காக மற்றவங்க வீட்டு வாசலை எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நீ எங்க வீட்டை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கல. இப்படி குருவோட மகளான தேவயானியை திட்டின சர்மிஷ்டை அவளோட ஆடையை பிடுங்கிக்கிட்டு அவளை கிணற்றுல தள்ளிட்டா. சர்மிஷ்டை போனதும் வேட்டையாடிட்டு வந்த மன்னன் யயாதி நீர்விடாய் காரணமா தற்செயலா அந்த கிணற்றுக்கு பக்கத்துல வந்தான். தண்ணீர் எடுக்கிறதுக்காக கிணற்றுக்குள்ள பார்க்க அங்க தேவயானியை பார்த்தான். அவளை பார்த்து இறக்கப்பட்ட யயாதி தன்னோட மேலாடையை அவளுக்கு கொடுத்துட்டு தன்னோட கையால அவளோட கையை பிடிச்சு கிணற்றுல இருந்து மேலே தூக்கி எடுத்தான். மேலே வந்த சுக்ராச்சாரியாரோட மகளான தேவயானி அன்போடையும் பண்போடையும் மன்னன் யயாதி கிட்ட இப்படி சொன்னான். மன்னரே, என் கையை நீங்கள் பிடிச்சு தூக்கி விட்டீங்க. நீங்கள் தொட்டு பற்றின இந்த கையை வேற ஒருத்தர் பற்றக்கூடாது. இதை இறையருளால் நேர்ந்த தொடர்புன்னு தான் நினைக்கணும். இதில் மனித யத்தனம் எதுவும் இல்லை. வீரரே, முதல்ல ஒரு சமயம் தேவகுருவான வியாழ பகவானோட புதல்வனான கச்சனை நான் சபிச்சுட்டேன். அதனால் அவனும் என்னை திரும்ப சபிச்சான். அதனால் அந்தனர் யாரும் என்னோட கைத்தலம் பற்ற முடியாது. இங்க தாரமங்கலம் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் சொல்கிறார். முதல்ல ஒரு சமயம் தேவர்களோட வேண்டுகோளை ஏற்றுக்கிட்டு தேவகுருவான வியாழ பகவானோட மகன் கச்சன் சுக்ராச்சாரியர்கிட்ட இருந்து மிருத சஞ்சீவினி வித்தியை தெரிஞ்சுக்க அவர்கிட்ட சீடனா அமர்ந்தான். அப்ப சுக்ராச்சாரியார் மகளான தேவயானி அவனை மணக்க விரும்பினான். ஆனா குருவோட மகளான அவ தனக்கு தங்கை முறை ஆகிறதுனால கச்சன் மறுத்துட்டான். அதனால சினமடைஞ்ச தேவயானி, நீ கற்றுக்கிட்ட மிருத சஞ்சீவினி வித்தை உனக்கு பலனற்றதாகட்டும்னு சபிச்சான். அதற்கு கச்சனும் அந்தணன் எவனும் உனக்கு கணவனாக மாட்டான்னு திரும்ப சாபம் கொடுத்தான். அதனால அந்தண பெண்ணான தேவயானி க்ஷத்ரியனான யயாதியை மணந்துகிட்டா. சுகமகரிஷி சொல்றார், அந்தண பெண்ணை க்ஷத்ரியன் கைப்பிடிக்கிறது அறநெறிக்கு புறம்பானதுனால யயாதி இதை விரும்பல. இருந்தாலும் இந்த தொடர்பு தெய்வாதீனமா ஏற்பட்டதினாலேயும் தன்னோட மனசு அவகிட்ட காதல் கொண்டிருக்கிறதுனாலையும் யயாதி அவளோட சொல்லை ஏற்றுக்கிட்டான். வீரனான யயாதி மன்னன் போனதும் தேவயானி அழுதுகிட்டே தன்னோட தகப்பனார்கிட்ட சர்மிஷ்டை சொன்னதையும் செஞ்சதையும் விபரமா சொன்னான். இதை கேட்டு மனசு வருத்தப்பட்ட சுக்ராச்சாரியார், புரோகிதனா இருக்கிற தொழிலை நிந்தனை செஞ்சு உஞ்சவிருத்தி செஞ்சு வாழறதே மேல்னு நிச்சயிச்சு தன்னோட மகள் தேவயானியோட நகரத்தை விட்டு போனார். இதை அறிஞ்ச அசுர மன்னன் விஷபர்வா பகைவர்களுக்கு வெற்றியை தேடித்தரதுக்குத்தான் தன்னோட குரு போராரோன்னு சந்தேகப்பட்டு அவரை மகிழ்விக்கிறதுக்காக நடு வழியிலேயே அவரோட திருவடிகளில் விழுந்து வணங்கினான். அரை நொடியிலேயே சுக்ராச்சாரியாரோட சினம் தணிஞ்சு போச்சு. அவர் சீடனான மன்னன்கிட்ட இப்படி சொன்னார். மன்னனே, என்னோட பெண்ணை என்னால் விட்டுட முடியாது. அதனால் அவளோட விருப்பத்தை கேட்டு அதன்படி செய். அரசனும் ஒப்புக்கிட்டான். அப்புறம் தேவயானி தன்னோட உள்ளக்கருத்தை சொன்னான். என்னோட தகப்பனார் என்னை யாருக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாரோ அவரோட நான் எங்கெல்லாம் போகிறேனோ அங்கெல்லாம் சர்மிஷ்டையும் அவளோட தோழிகளும் எனக்கு பணிவிடை செய்துட்டு வரணும். சர்மிஷ்டையும் தன்னவர்களான அசுரர்களுக்கு குருவான சுக்ராச்சாரியார் வராம போனா நிகழற சங்கடங்களையும் அவர் தன்னவர்களோட இருக்கிறதுனால வரக்கூடிய நன்மைகளையும் நன்கு சிந்திச்சா. தேவயானி சொன்னதை மனசார ஏத்துக்கிட்டு தன்னோட 1000 தோழிகளோட ஒரு வேலைக்காரி மாதிரி அவளுக்கு பணிவிடை செஞ்சா. சுக்ராச்சாரியார் தன்னோட பெண் தேவயானியை மன்னன் யயாதிக்கு திருமணம் செய்விச்சு சர்மிஷ்டையை பணிப்பெண்ணா கொடுத்தார். எந்த காரணத்தை கொண்டும் சர்மிஷ்டையை தன்னோட படுக்கை அறைக்குள்ள சேர்க்கக்கூடாதுன்னு கட்டளையிட்டார். பரீட்சித் சில நாட்கள்லேயே தேவயானி மக்கட்பேர் அடைஞ்சதை பார்த்த சர்மிஷ்டை தேவயானியோட கணவரான யயாதி கிட்ட தனிமையில் தன்னையும் மனைவியா ஏற்கணும்னு வேண்டினான். மன்னன் யயாதிக்கு சுக்ராச்சாரியாரோட சொல் நினைவில் இருந்தது. இருந்தாலும்
தெய்வாதீனமாக வந்ததையும் வர்றதையும் ஏற்கத்தான் வேணும்னு நினச்சி சர்மிஷ்டையோட வேண்டுகோளை நிறைவேற்றினான். தேவயானி யது துர்வசுன்னு 2 பிள்ளைகளை பெற்றான். அசுர மன்னன் விஷபர்வாவோட மகளான சர்மிஷ்டை திருஹ்யு, அனு, பூருன்னு 3 பிள்ளைகளை பெற்றெடுத்தாள். தேவயானியோ ரொம்பவும் செருக்கு கொண்டவர். சர்மிஷ்டைக்கு தன்னோட கணவன் வாயிலா குழந்தை பிறந்ததை அறிஞ்ச அவ கோபத்தோட எல்லைக்கே போய் தன்னோட தகப்பனார் வீட்டுக்கு போயிட்டா. காமுகனான யயாதி அவளை பின்தொடர்ந்து போய் இனிமையா பேசி கால்களை பிடிச்சு விட்டு சமாதானப்படுத்த எவ்வளவோ முயற்சி பண்ணியும் வெற்றி பெற முடியல. சுக்ராச்சாரியாரும் கோபமடைஞ்சு, பெண் பித்து பிடிச்சவனே, பொயில புரளற புறவலனே, அர்ப்ப புத்தி கொண்டவனே, மனிதர்களோட தோற்றத்தை மாற்றியமைக்கிற வயோதிகம் உன்னை ஆட்கொள்ளட்டும், இப்படி சபிச்சார். அதுக்கு யயாதி, அந்த நோத்தமரே, உலகியல் இன்பங்களை பலவாரா துய்ச்சும் இன்னமும் என்னோட மனசு நிறைவடையலை. நீங்கள் கொடுத்த இந்த சாபத்தினால உங்கள் மகளுக்குமே கூட துன்பம்தான், இப்படி சொன்னான். அதுக்கு சுக்ராச்சாரியார், எவன் மகிழ்ச்சியோட தன்னோட இளமையை உனக்கு தருவானோ அவனோட நீ உன்னோட கிழத்தன்மையை மாற்றிக்கிட்டு இளமையை அடையலாம்னு அருளினார். உடனே யயாதி தன்னோட நகருக்கு வந்து தன்னோட மூத்த மகனான யது கிட்ட, யது, உன்னோட தாய்வழி பாட்டனாரான சுக்ரர் சபிச்சதுனால இந்த கிழத்தன்மையை நான் அடைஞ்சிட்டேன். இந்த கிழத்தன்மையை நீ ஏற்றுக்கிட்டு உன்னோட இளமையை எனக்குத்தா. உலக இன்பங்களை துய்ச்சது போதும்னு என்னோட மனசு இன்னமும் நிறைவடையலை. அதனால் உன்னோட இளமையை பெற்று இன்னமும் சில காலம் இந்த விஷய இன்பங்களை அனுபவிக்க விரும்புகிறேன். அதுக்கு யது, தந்தையே, உரிய காலத்துலன்னு இல்லாமல் இடையில தங்களுக்கு ஏற்பட்ட இந்த கிழத்தன்மையை ஏற்றுக்கிட்டு வாழ நான் விரும்பலை. ஏன்னா விஷய சுகங்களை ஏற்றுக்கிட்டு அனுபவிச்சாலே ஒழிய மனிதனால் வைராக்கியத்தை பெற முடியாது. பரீட்சித், பொய்யான இந்த மானிட உடலை மெயின்னு நினச்சிக்கிட்டு இருந்ததுனாலையும் இளமை நீர்க்குமிழி மாதிரியானதுங்கிற தர்மத்தோட மர்மத்தை உணராததினாலேயும் யயாத்தியோட புதல்வர்களான துர்வசு, திருஹ்யு, அனு 3 பேரும் தகப்பனார் எவ்வளவோ மன்றாடி கேட்டுக்கிட்டு மறுத்துட்டாங்க. அதனால் வயதில் மிகவும் சிறியவனும் குணத்தில் மிகவும் உயர்ந்தவனுமான தன்னோட கடைசி மகன் பூருவை அழைச்சி கேட்டான். அதுக்கு பூரு, தந்தையே, அறம், பொருள், இன்பம், வீடுங்கிற 4 வகை பெரும் பேறுகளையும் அளிக்க வல்லது இந்த உடல். அப்படிப்பட்ட இந்த உடலை ஆக்கித்தந்த தந்தைக்கு அதுக்கான கைமாறு யார்தான் செய்ய முடியும்? தகப்பனாரோட அருள் இருந்தால் மனிதன் உயர்ந்த பயனையும் பெற முடியும். தகப்பனார் நினைக்கிறதை அவர் சொல்லாம தானாவே தெரிஞ்சு செயல்படுத்துறவனே பிள்ளைகளில் தலை சிறந்தவன். தகப்பனார் சொல்றதை செய்யறவன் நடுத்தரத்தவன். சொன்னதுக்கப்புறமும் ஈடுபாடு இல்லாமல் செய்யறவன் தாழ்ந்தவன். பல தடவை பலவிதமாக சொல்லியும் செய்யாதவன் மகனே இல்லை. பரீட்சித், இப்படி சொன்ன பூரு மன மகிழ்ச்சியோட தகப்பனாரோட கிழத்தன்மையை தான் ஏற்றுக்கிட்டு தன்னோட இளமையை தகப்பனாருக்கு கொடுத்தான். மன்னன் யயாதியும் பூருவோட இளமையை ஏற்றுக்கிட்டு பல காலம் உலகியல் இன்பங்களை விருப்பம் போல அனுபவிச்சான். 7 தீவுகளுக்கும் ஒரே தலைவனாயிருந்து ஒரு தகப்பனார் தன்னோட மக்களை காத்துருளுற மாதிரி உலக மக்களை காத்துட்டு வந்தான். அவனோட பொறி புலன்கள் முழு திறத்தோட இருந்தது. அவற்றை கொண்டு விஷய சுகங்களை விருப்பம் போல் அனுபவிச்சான். அவன்கிட்ட ரொம்பவும் அன்பு வச்சிருந்த தேவயானி அவன் விரும்பின மாதிரியெல்லாம் அவனுக்கு பணிவிடை செய்துட்டு வந்தான். மன்னன் யயாதி சகல தேவதா ஸ்வரூபரும் வேள்விகளோட ஒப்பற்ற தெய்வமுமான பகவான் ஸ்ரீமன் நாராயணனை ஏராளமான தட்சிணைகள் கொடுத்து பல வேள்விகளினால் ஆராதிச்சான். ஆகாயத்தில் சில சமயங்களில் மேகங்கள் வரிசை வரிசையாக தோணுது. சில சமயங்களில் மேகங்களே இல்லாமல் ஆகாயம் தெளிவாக காணப்படுது. அந்த மாதிரி தான் இந்த உலகமும் கனவு மாதிரி.
மணக்கோட்டை மாதிரி பலவாறாக தோணுது. பகவானோ சில சமயங்களில் பல பேர்களோடையும் பல திருமேனிகளோடையும் காணப்படுறார். ஆனால் சில சமயங்களில் தென்படுறதே இல்லை. பகவான் அத்தனைக்கு உள்ளேயும் விளங்குறவர், அணுவுக்கும் அணுவானவர், எங்கேயும் நீக்கமர நிறைஞ்சு விளங்குறவர், அத்தனை ஜீவராசிகளையும் இயக்கிற சர்வசக்திமான், சர்வேஸ்வரன். அந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணனையே தன்னோட உள்ளத்தில் இருத்தி பலனில் பற்றில்லாமல் ஆராதிச்சான் மன்னன் யயாதி. இப்படி மன்னன் யயாதி மன விருப்பப்படி 1000 வருடங்கள் போகங்களை அனுபவிச்சான். இத்தனை காலம் அனுபவிச்சும் அவனுக்கு போதுங்கிற மனநிறைவு ஏற்படலை. ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 9வது ஸ்கந்தத்தில் 18வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.